அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு காய்ச்சலுக்கான மருந்து தான் தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு காய்ச்சல் குணமாகும். சளி, இருமல், எந்த ஒரு உடம்பு வலி எல்லாமே சுத்தமாகவே நமக்கு சரியாயிரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல காய்ச்சல் வரத்துக்கான காரணமே நம்ம உடம்புக்குள்ளே வைரஸ் அதிகப்படியான வைரஸ் இருக்கிறதுனால தான் அது வெளிப்படையாக நமக்கு காய்ச்சலாக வெளியில் வருது. அந்த வைரஸ் கிருமிகளை குறைக்கக்கூடிய மருந்து தான் இது. நம்ம வைரஸ் கிருமிகள் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றிட்டோமா நமக்கு காய்ச்சல் குறைஞ்சிரும். இந்த கஷாயத்தை வச்சு குடிக்கிறதுனால நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கஷாயத்துக்கு இருக்குது. அதனால் இந்த கஷாயத்தை நமக்கு காய்ச்சல், உடம்பு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த கஷாய மருந்தை காய்ச்சி குடித்தோம்னா நமக்கு காய்ச்சல் சுத்தமாகவே குறைஞ்சிரும். நம்ம இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காய்ச்சல் மருந்து பொடி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கஷாயமும் எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நம்ம அதிமதுரம் மட்டும்தான் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கி எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் தான். ஓமம் 20 கிராம், லவங்கம் 20 கிராம், சீரகம் 20 கிராம், சுத்தமாக அரைச்ச மஞ்சள் பொடி இருந்துச்சுன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விரலி மஞ்சள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. 20 கிராம் மிளகு, 20 கிராம் பட்டை, 20 கிராம் சுக்கு, 20 கிராம் அதிமதுரம். இது அதிமதுரம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அதிமதுரம் சளி, இருமலெல்லாம் போக்கக்கூடிய தன்மை அதிமதுரத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதிமதுரமும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அதிமதுரம், சுக்கு ரெண்டையும் நம்ம உடச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். பொருளும் நம்ம மிக்சி ஜாடிக்கு சேர்த்துக்கலாம். சீரகம், லவங்கம், ஓமம், மிளகு, பட்டை, அதிமதுரத்தையும் சுக்கையும் பார்த்திங்கன்னா உடச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி நம்ம லாஸ்ட்டாக பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் மஞ்சளாக சேர்த்து அரைக்கிறீங்கும்போது இதுலேயே மஞ்சளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம பொருட்கள்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த செலவுகளோட மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாட்டிலில் எடுத்து போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. நமக்கு காய்ச்சல் இருக்கும்போது நம்ம கஷாயமாக காய்ச்சி இதை குடிச்சிக்கலாம். இந்த பொடியை வச்சு இப்போ கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கஷாயம் காய்ச்சிக்கலாம். கஷாயத்துக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம். இப்போ இது 100 கிராம் டம்ளரு. இதில் நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பேர்த்துக்கு கஷாயம் செய்ய போகிறோம். 2 பேர்த்துக்கு கஷாயம் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த கஷாயத்துக்கு நம்ம கஷாயம் பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம் பழம் நம்ம ஒரு பழம் எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணி இந்த கஷாயத்தோடையே சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு இது 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றி இருந்த 2 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் அளவுக்கு சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. கஷாயம் 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா
நமக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கஷாயம் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த கஷாயத்தை வந்து குடிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஷாயம் செஞ்சுக்கோங்க. இந்த கஷாயம் வந்து நம்ம 2 பேர்த்துக்கு செஞ்சுருந்தோம். இதை வந்து 2ஆக பிரித்து நீங்கள் வந்து 2 பேர் குடிக்கலாம். இந்த கஷாயம் வந்து நம்ம வந்து காலையில் சாயங்காலம்னு இந்த கஷாயத்தை வந்து குடிச்சிட்டு நம்மளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது நம்ம வந்து உப்பு சர்க்கரை 2ஐயும் வந்து நல்லா சுட வச்ச தண்ணி வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நாட்டு சர்க்கரை கல்லுப்பு 2ம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணி வந்து நிறையா குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற இந்த கஷாயத்தோடு சேர்த்து அதையும் நம்ம அடிக்கடி குடிச்சிட்டே வரும்போது நம்ம அந்த கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். அப்போ வந்து நம்ம காய்ச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி வீட்லேயே தயார் பண்ண கஷாயத்தை கூட உப்பு சர்க்கரை தண்ணியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த கஷாயம் குடிக்கிறது மூலமாக ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமோன்னு பயந்துக்க தேவையில்லை. இது வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறோம். அதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா நாங்கள் இந்த கஷாயமும் நம்ம வந்து உப்பு சர்க்கரை தண்ணி நாட்டு சர்க்கரையும் உப்பும் சேர்த்த தண்ணி மட்டும்தான் நாங்கள் வந்து குடிச்சிட்ருக்குறோம். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமலே வீட்லேயே வந்து நம்ம கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து காய்ச்சல் ஸ்டார்ட் ஆகுது, உடம்பு வலி, காய்ச்சல், தும்பல், சளி, இருமல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து காய்ச்சல் வந்து சரிப்படுத்திக்கலாம். உங்கள் வீட்லேயும் காய்ச்சல் இருந்துச்சுன்னா இதே போல் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு நீங்கள் வந்து சரியாச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.